வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை மேல் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக தரம் உயர்த்தும், நீர்க்கட்டணம் அதிகரிக்குமா அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு. பொசன் விழாவிலிருந்து திரும்பிய குடும்பத்திற்கு சோகம், கோர விபத்தில் பாட்டி பேரின் பலி. எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சுரேசலை தப்ப முடியாது, அரசு எச்சரிக்கை. மாணவர்கள் மத்தியில் HIV தொற்று அதிகரிப்பு, அவசர கூட்டத்திட்டம், அரசாங்கம் தீவிர நடவடிக்கை. நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளை பதிவு செய்வது இனி கட்டாயம். பிள்ளைவன் பல தகவல்கள் கூறியதாக அரசு சொல்வது போய், உதய கம்மன் பில குற்றச்சாட்டு. உணவளிக்கு சென்றவரை அடித்தே கொன்ற வளர்ப்பு யானை, சடலத்தை மீட்க போராடிய மக்கள். ஜூனில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதை உலக வங்கி உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி, நிதி மற்றும் சுற்றுலாத்துறைகளின் சிறப்பான வளர்ச்சி காரணமாக 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக உலக வங்கி இலங்கையை மீண்டும் உயர் நடுத்தர வருமான பொருளாதார நாடாக வகைப்படுத்தியுள்ளது. எனினும் இலங்கை இந்த வருமான வரம்பை மிக குறைந்த அளவிலேயே கடந்துள்ளது என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையின் இந்த பொருளாதார மீட்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் குழு $150 மில்லியன் நிதியுதவியை அங்கீகரித்துள்ளது. நாட்டில் முதலீடுகளை அதிகரித்தல், போட்டித்திறனை மேம்படுத்தல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை மையமாக கொண்டு மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலுக்கு ஆதரவாகவே இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். இந்த ஆண்டின் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணத்தில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வருடத்தின் முதல் 6 மாதங்களில் நீர் சுத்திகரிப்பு பணிகளுக்காக சபைக்கு பெரும் செலவு ஏற்படவில்லை. இதற்கமைய நீர் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை என அமைச்சர் கூறினார். ஆண்டுதோறும் 6 மாதங்களுக்கு ஒருமுறை நீர்க்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கும் நீர்க்கட்டண திருத்தம் எதையும் மேற்கொள்ளாதிருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த 6 மாத காலத்தில் 18% மின்சார கட்டண அதிகரிப்பு மாத்திரமே ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு நீர் சுத்திகரிப்பு பணிகளை மின்சார கட்டண அதிகரிப்பே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனினும் நீர் கட்டணத்தில் மின்சார கட்டணத்தின் பங்கு 12% மாத்திரமே ஆகும். எனவே அந்த 12% அளவே 18% அதிகரித்துள்ளது. அது ஒரு அலகு நீருக்கு சுமார் ₹2.50 போன்றதொரு தொகையாகும். இதனால் இந்த 6 மாத கால செலவீனம் மிக குறைந்த அளவிலேயே பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பெரும்பாலும் அடுத்த 6 மாதங்களுக்கும் நீர் கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படாமல் இருக்கவே வாய்ப்புள்ளது என்றார். காலி கொழும்பு பிரதான வீதியின் பெயாகல கட்டுக்குருந்த பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 62 வயதுடைய மூதாட்டியும் அவரது 12 வயது பேரனும் உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் தனியார் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருவழியில் நடைபெற்ற பொசன் மத வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்றுவிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்து 62 வயதுடைய பெண்ணும் அவரது 12 வயது பேரனும் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவனின் தாத்தாவே முச்சக்கர வண்டியை செலுத்தியிருந்தார். அவர் பலத்த காயங்களுடன் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று களுத்துறை கட்டுக்குருந்த பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த போது எதிரே வந்த முச்சக்கர வண்டி திடீரென பஸ்ஸின் முன்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகும் காட்சி பஸ்ஸின் முன்பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியிருந்தது. முச்சக்கர வண்டியை செலுத்தியவருக்கு நித்திரை ஏற்பட்டுள்ளமையினால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதனிடையே விபத்து நடந்த தருணத்தில் பேருந்தில் பயணித்த ஒருவர் சாரதியின் அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்த பையை திருடி சென்ற சம்பவமும் பதிவாகியுள்ளது. இந்த திருட்டுச் சம்பவம் பஸ்ஸில் இருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்து மற்றும் திருட்டு சம்பவம் தொடர்பாக பயாகெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சுரேஷ் அளவினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் செல்லே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் செல்லே மட்டுமின்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்து அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். குற்றவாளிகள் எவரும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது என்றார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பரவலை தடுப்பதற்கும் அரசாங்கம் பல்துறை கூட்டுத்திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த தொற்றுக்கு உள்ளாகி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். இந்த விவகாரம் மிகவும் தீவிரமான கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதால் அரசாங்கம் உடனடியாக பல்துறை ரீதியிலான தலையீடுகளை செய்ய தீர்மானித்துள்ளது. இதன் முதல்கட்டமாக கல்வி அமைச்சராக செயற்படும் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் கல்வி அமைச்சின் உயர்தர அதிகாரிகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் ஆகியோரை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறை மற்றும் சமூக நல்வாழ்வுத்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த அபாயகரமான போக்கிலிருந்து இளம் தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான கூட்டு செயல் திட்டங்கள் இதன் மூலம் வகுக்கப்பட்டுள்ளன. தொற்றுக்கு உள்ளானவர்களில் பெரும்பாலானோர் போதிய விழிப்புணர்வு மற்றும் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலேயே இந்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே மருந்து பயன்பாடுகளை தாண்டி முறையான விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கே அரசாங்கம் தற்போது முக்கியத்துவம் வழங்கி வருகிறது என்றார். நாட்டில் HIV தடுப்பு மருந்துகள் தட்டுப்பாடின்றி கையிருப்பில் உள்ள போதிலும் நோய் பரவிய பின்னர் மருந்து உட்கொள்வதை விட நோய் பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வே மிக முக்கியமானது. பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக மட்டங்களில் மாணவர்களை இலக்கு வைத்து விசேட விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் இதன் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றார். நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் விசர்நாய் கடி நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்கவும் புதிய சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசர்நாய்க்கடி நோயை இல்லாதொழித்தல் மற்றும் வளர்ப்பு பிராணிகளை பதிவு செய்தல் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைவாகவே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் வளர்ப்பு பிராணிகளை பதிவு செய்வது சட்ட ரீதியாக பலப்படுத்தப்பட உள்ளதுடன் இது தொடர்பான நிறுவனங்களின் பொறுப்புகளும் அதிகாரங்களும் தெளிவாக வரையறுக்கப்பட உள்ளன. குறித்த சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தக மானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெருகுசன் வீதியில் 5 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது 40 வயதான குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். இதன்போது 5 கிலோகிராம் 140 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 50,000 ரூபாய் பணம் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 கைபேசிகள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர் மட்டக்குழி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயது நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரள கஞ்சாவை கடத்தி சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக நெடுங்கேணி போலீசார் தெரிவித்தனர். வவுனியா நெடுங்கேணி போலீஸ் நிலைய அதிகாரிகள் நேற்று முன்தினமிரவு பெரியகுளம் சந்தி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியில் சொகுசு கார் ஒன்றினை சோதனை செய்தபோது அதில் 78 கிலோகிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதில் பயணித்த நபரும் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 31 வயதுடைய புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பாக நெடுங்கேணி போலீஸ் நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் 2027 ஆண்டிற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்கள் மற்றும் சீலமாதா கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா 1 ஜோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இந்த அனுமதி கிடைத்துள்ளது. தகுதியுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் காலணிகளை கொள்வனவு செய்வதற்காக தலா 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கப்படவுள்ளன. 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையை போன்றே இம்முறையும் விநியோகம் இடம்பெறும். மேல், தென், சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் ஊடாக பாடசாலை மட்டத்திலேயே காலணிகள் விநியோகிக்கப்படும். மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாணவர்கள் சந்தையிலிருந்து நேரடியாக காலணிகளை கொள்வனவு செய்ய முடியும். இத்திட்டத்தை 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை முடிவடைவதற்குள் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இருவேறு கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த உதவி திட்டத்தின் மூலம் 8,36,571 பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. நீதிமன்றத்துக்கு அவ்வாறு ஏதும் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என பிவிதுர்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களை அரசாங்கம் தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்தியுள்ளது. அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தியே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை குறிப்பிட்டதாக ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் குறிப்பிட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு அவ்வாறு ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. குண்டு தாக்குதல்கள் குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற்றால் அதை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகள் மாத்திரமே தற்போது இடம்பெறுகின்றன. சுரேஷலை கைது மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிறில் காமினி குறிப்பிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி அவரிடம் 10 கேள்விகள் கேட்டிருந்தேன். ஆனால் அதற்கு இதுவரையில் பதிலளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கண்டி குண்டசாலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மெனிக்கின பகுதியில் முத்து எனப்படும் வளர்ப்பு யானையின் தாக்குதலில் 61 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 8 மணி அளவில் கணதேவி விகாரைக்கு அருகிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தகவலின்படி உயிரிழந்தவர் யானையின் உரிமையாளரின் சித்தப்பா எனவும் இதற்கு முன்பே முத்து யானையின் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இந்த சம்பவம் 4வது உயிரிழப்பாக பதிவாகியுள்ளது. சம்பவத்தின் போது யானை கட்டப்பட்டிருந்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள தானசாலையில் இருந்து ரொட்டிகளை எடுத்து வந்து யானைக்கு உணவாக வழங்க முயன்ற போதே தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. யானை அந்த நபரை தாக்கிய போது அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்க போராடிய போதிலும் அது தோல்வியில் முடிவடைந்தது. மேலும் தாக்குதலுக்கு பின்னரும் யானை சம்பவ இடத்திலேயே நீண்ட நேரம் அசையாமல் நின்றிருந்ததாகவும் சடலத்தை மீட்கவும் சுமார் 2.5 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தெல்தெனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான காணொலி வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வருடத்தின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தின் ஜூன் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9.9% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்குமே ஜூன் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,38,241 ஆகும் என அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் 43,423 இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 35% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் பிரித்தானியாவில் இருந்து 10,474 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 8,710 பேரும், சீனாவிலிருந்து 8,224 பேரும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து 3,806 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மே மாதத்தில் 1,45,745 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதுடன் இவ்வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11,46,573 வரை அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கையினருள் 2
12,93,683 இந்திய சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,08,567 பேரும், ரஷ்யாவிலிருந்து 77,349 பேரும் மற்றும் சீனாவிலிருந்து 76,171 பேரும் அடங்குவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். பதுளை ஸ்பிரிங்வில்லியை பிறப்பிடமாகவும் இலக்கம் 12 புதிய வீட்டு திட்டம் நமது உலகை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலு நவரத்னம் அவர்கள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மன்னார் விடத்தல் தீவை பிறப்பிடமாகவும் ஜோசப் வாஷ் நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பிலேந்திரன் சிறிவிராசா அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு முதலாம் வட்டாரத்தை பூர்வீகமாகவும் தமிழ்நாட்டை பிறப்பிடமாகவும் வவுனியா, மன்னார், கொழும்பு மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு அழகேந்திர ராஜா சுஜித் அவர்கள் 28/6/2026 அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.